அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுக்கான ராசி பலன். இந்த 2026ன்னு சொன்னாவே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த வருஷம் வியாழக்கிழமை பிறகுது, அதுவும் குரு பகவானோட நாளில். மேலும் குரு பகவான் இந்த வருஷம் உச்சமடைய போகிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு மொத்தத்திலேயே வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த ஆண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மை பயக்கும் ஆண்டாகவே இருக்கும். இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசிக்காரங்களே, 2026னா உங்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி, தெளிவு நிலை, இந்த 3 நிலைகளை கடந்து போகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. நீங்கள் இயல்பாகவே உங்கள் மனசு அதிகமாக யோசிக்கும், குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுறவங்க, மேலும் மற்றவங்களை திருப்தி பண்ண முயற்சி பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் 2026 உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்க போகுது, உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ஆண்டோட பலன். 2026 கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன், குரு, சனி ஆகிய 3 கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்க போகிறாங்க. சந்திரன் மனநிலையை குறிக்கக்கூடிய கிரகம், குரு வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை வழங்கக்கூடிய கிரகம், சனி பொறுப்புகளையும் சோதனைகளையும் தரக்கூடிய கிரகம். இந்த 3 சேர்ந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு மன கஷ்டம் ப்ளஸ் வாழ்க்கை முன்னேற்றம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய ஆண்டாக அமையும். அதனால் இந்த வருஷம் நல்லதா கெட்டதான்னு கேட்டால், நல்லதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஆண்டு. நான் இந்த 2026வது வருஷத்தை 4 காலகட்டமாக பிரிச்சிருக்கிறேன். அதில் முதல் காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆண்டோட தொடக்கத்தில் கடகராசிக்காரங்க மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு குடும்ப பொறுப்பு, பணம் சம்பாதிக்கிறது பற்றிய கவலை, நான் மட்டும்தான் எல்லாத்தையும் சுமக்கிறேனா அப்படிங்கிற எண்ணம். இந்த காலத்தில் உங்களுக்கு யார் தைரியம், யார் உண்மையாக உங்களோட இருக்காங்க, யார் தேவைக்கு மட்டும் இருக்காங்க, கொஞ்சம் மன உளைச்சலும் சேர்ந்து இந்த குழப்பங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் மன வளர்ச்சியும் வரும். அடுத்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஏப்ரல்லிருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த 3 மாதங்கள் கடகராசிக்காரங்களுக்கு கண் திறக்கும் காலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உண்மை வெளிப்படும். உங்களுடைய உறவுகளினுடைய முகமூடி கலண்டு உண்மை வெளிப்படக்கூடியதாக இருக்கும். நான் எந்த இடத்துல தவறு செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே தெளிவுபடுத்தக்கூடிய காலமாக அமையும். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம், நீங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பில் மாற்றம், உங்களுடைய உறவுகளில் ஒரு இடைவெளி ஆகியவையெல்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கான இழப்பு இல்லை, உங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை ஈஸியாக கடந்து போயிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை டு செப்டம்பருக்கான காலகட்டம். இதுதான் 2026 கடகராசிக்காரங்களுக்கான டர்னிங் பாயிண்ட் மற்றும் ப்ளஸ்ஸிங் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவினுடைய அனுகூலம் அதிகரிக்கும், எதிர்பாராத உதவி தேடி வரும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய கிளையண்ட், மறுபடியும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் மனசு கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்வீங்க. அதுக்கு அடுத்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர், ஆண்டோடைய கடைசி 3 மாதங்கள். இந்த கடைசி 3 மாதங்க கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான முடிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். மறுபடியும் நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பண விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கணும், மனசை சமநிலையில் வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு அமையும், இடமாற்றம் ஏற்படும், திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கான காலகட்டம், இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 2026 நீங்கள் புன்னகையோடு முடிப்பீங்க.
இப்போ கடகராசிக்காரங்களுக்கு 2026 தொழில், வேலை, பணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் அதாவது வேலை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பட் ஸ்டெடி அப்படின்னு சொல்லலாம். தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கூடும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை ரொம்ப அவசியம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலைக்கு பிறகு லாபம் கிடைக்கும், பணம் வரும். ஆனால் சேமிக்கிறதுல வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். குடும்ப செலவு அதிகமாக இருக்கும். அதனால் செலவு செய்கிறப்ப ரொம்ப பிளான் பண்ணி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானதை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது குடும்பம், திருமணம், உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026 கடகராசிக்காரர்களுக்கு உறவு முறைகள் தான் வந்து மையமாக இருக்கும். திருமணமானவங்களுக்கு வந்து முதல் பாதி ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படும். அது இரண்டாம் பாதியில் வந்து இந்த ஆண்டினுடைய 2ஆம் பாதியில் வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். மேலும் உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம், கடகராசிக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதில் மானிட்டர் செய்ய வேண்டியது அவசியம். உங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும். நீங்கள் இதை சரி கண்டுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் உணவு வந்து தாமதமாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். தண்ணீர் அதிகம் குடிக்கணும். மனசை அடக்கி வச்சிங்க அப்படின்னாவே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 2026 பரிகாரம் மற்றும் வழிபாடு, வாழ்க்கை முறையில் நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைகளை வந்து சிவபெருமான் வழிபாடு அல்லது சந்திர வழிபாடு பண்ணலாம். பால், அரிசி ஆகியவற்றை வந்து தானம் பண்ணலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கி வர உங்களுடைய இந்த ஆண்டு 2026 ஆண்டு வளர்ச்சிகரமான ஆண்டாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா இந்த ஆண்டு உங்களை பாதுகாக்கக்கூடியதாக அமையும். கடகராசிக்காரங்களே, நீங்கள் வந்து மனசில் என்ன பதிய வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 உங்களை சோதிக்கிறதுக்காக வரல, உங்களை மூச்சு விட வைக்கிறதுக்காக வந்திருக்குது. நீங்கள் எல்லோருக்காகவும் வாழ்ந்தது போதும், இந்த ஆண்டு உங்களுக்காக கொஞ்சம் ஆளுங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இருக்குது. அப்போ 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிம்மதி, பாதுகாப்பு, வளர்ச்சி 3ஐயும் சேர்த்து தரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.